வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். இனியாவை இப்போ ஈஸ்வரி திட்டுறாங்க. வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நீ எதுக்காக ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. டாடி தான் என்ன கூட்டிட்டு போனாரு பாட்டி அப்படின்னு இனியா சொல்றாங்க. அங்கே போனதே பிடிக்கல பாட்டி, நான் யார்கிட்டையுமே அங்கே பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஈஸ்வரி பாக்கியாவை திட்டுறாங்க. இன்னைக்கு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டான், இதுவே மொத்தமா கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்னா அதுக்கு காரணம் நீ தான் பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. உன்னாலதான் அவன் தேவையில்லாம வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உங்க மகனா வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவரா தானே போனாரு, சரி அது கூட காரணம் நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவரு கண்ட இடத்துக்குலாம் போறதுக்கு நான் தான் காரணம்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போக சட்டப்படி அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் தான் அவர் எங்க போனாலும் அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்க முடியாதத அப்படின்னு சொல்றாங்க. செலியன் சொல்றாரு, அப்பாக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படிமா வாய்க்கூசாம சொல்ற? உனக்கும் அப்பாக்கும் தான் சம்பந்தம் இல்லையா, இல்ல எங்களுக்கும் அப்பாக்கும் கூட சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அது கேட்ட உடனே ராமமூர்த்திக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இனிமே பாக்கியா பத்தி ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதாண்டா அப்படின்னு திட்டுறாரு. அடுத்ததா ப்ரொடியூசரோட பொண்ணு இப்போ எழில் கூட பைக்ல வந்துட்டு இருக்கிறாங்க. உங்க லவ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அமிர்தாவை என்னோட வாழ்க்கையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாச்சு, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீலிங் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள என்னோட ஒய்ஃப்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ப்ரொடியூசரோட பொண்ணு இப்ப மனசுல நினைக்கிறாங்க, எனக்கும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி எல்லாம் தோணுது, எனக்கும் இது டிஃப்ரெண்டா தான் இருக்கு இந்த ஃபீலிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்களும் யாரையாவது லவ் பண்றீங்களா அப்படின்னு எழில் கேக்குறாரு. ஆமாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாருங்க லவ் பண்றீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. நேரம் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போனுங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. அம்மா எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. பிரேசரோட பொண்ணு சொல்றாங்க, உங்களுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியும் அம்மா மேல ரொம்ப பாசமோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க, எனக்கு அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு எழில். பாக்கியா மாமனார் இப்போ பாக்கியா மாமியார்ட்ட சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா கோபி உனியவே கோவில கூப்பிட்டு வந்து ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. சொன்னப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவன் அப்படியே அரையணும் போல இருந்துச்சுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அரைச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ்வளவு வயசானக்கு அப்புறம் மகனை எப்படி அரையறதுன்னு தான் விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோபி எல்லாமே திட்டம் போட்டுதான் பண்ணிருக்கிறான், பாக்கியாவை ஏமாத்தி கோர்ட்டு கூட்டிட்டு போய் சைன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா அதுக்கு சம்மதிக்கலைன்னா கண்டிப்பா ராதிகா கூட அவன் ஓடிதான் போயிருந்திருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த கல்யாணத்தை நம்ம நடக்க விடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. கோபியோட அப்பா சொல்றாரு, கோபி இப்ப இனியாவை கூட்டிட்டு போய் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான், அதுக்கப்புறமா செலியனை கரெக்ட் பண்ண பாப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த வீட்டுல நீங்க 3 பேரும் தான் அவனுக்கு ஆதரவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணி அவனோட வழிக்கு உங்களை எல்லாரையும் கொண்டு வரதுக்கு அவன் பாப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி என்னதான் பிளான் பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நம்ம நடக்க விடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, இந்த விஷயத்துக்கு நான் சீக்கிரமா முடிவு கட்டுறேன், அது வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி பாக்கியாட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு. தான் இப்போ இனியாவை பார்த்து பாக்கியா நினைக்கிறாங்க, என்ன இனியா உனக்கு என் மேல கோபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உன் அப்பா என்ன பண்ணாலும் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா என்ன மட்டும் ஏன் இனியா வெறுக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க. இனியா மனசுல நினைக்கிறாங்க, நீ ரொம்ப பாவமா, இன்னைக்கு தப்பு பண்ணிருக்கிறேன்னு எனக்கே தோணுதுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சாப்பிட்டியாமா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேக்குறாங்க. இன்னைக்கு டாடி கூட நான் போயிட்டு வந்தது உனக்கு கோபம் தானமா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, எனக்கு எந்த கோபமும் கிடையாது, நீ எதை பத்தி யோசிக்காம படிமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா எழிலும் ப்ரொடியூசரோட பொண்ணு பைக்ல போறத அமிர்தாவோட அப்பா பாக்குறாரு. இந்த விஷயத்த பத்தி இப்போ வீட்டுல வந்து அமிர்தாட்டையும் அமிர்தாவோட அம்மாட்டையும் சொல்றாரு. அமிர்தா அப்பா சொல்றாரு, புருஷன் பொண்டாட்டி கூட அவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறத பார்க்க முடியாது, அவங்க 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க பைக்ல போறத பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாரு. ஏதோ அவசரப்பட்டு முடிவு பண்றீங்கப்பா அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அமிர்தா சொல்றாங்க, எழில் சினிமால இருக்காருப்பா, அவர் கண்டிப்பா பொண்ணுங்க கூட பேசி பழக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க சினிமா ஃப்ரெண்டா தான் இருக்கும், அவங்க தொட்டு பேசுறத பார்த்துல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எழில் தப்பான ஆள்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. எழில் ரொம்ப நல்லவர், அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான், ஆனா அவங்க அப்பா மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா அம்மா சொல்றாங்க, யாரையும் இந்த மாதிரி முழுசா நம்பாத அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையில இதுவும் தேவையானு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு அமிர்தா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படிலாம் இருக்காது, எழில் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவர் தப்பான ஆளா இருக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.